வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். ஜோதிடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பழங்கால அறிவியல்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஜோதிடம்ங்கிறது கோள்கள் நட்சத்திரங்களோட நிலைய வச்சு நம்மளோட எதிர்காலம், குணம், வாய்ப்புகள் இதையெல்லாம் கணிக்கிற ஒரு முறை. உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இத பின்பற்றி வர்றாங்க. அப்போ வேத ஜோதிடம்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேத ஜோதிடம், அதாவது இந்திய ஜோதிடம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களோட சஞ்சாரம் இதையெல்லாம் முக்கியமா எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசி லக்னம், கிரக அமைப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். சரி, 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அததான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பராபவ வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்குன்னு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 தமிழ் புத்தாண்டு கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். நானும் அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். இந்த வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கும்னு சொல்றாங்க. நிறைய புது அனுபவங்களும் சில சவால்களும் வரப்போகுதான். அப்படியா? அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்க ஆச்சே. அது சில சமயம் உங்களுக்கு சாதகமாவும் சில சமயம் பாதகமாவும் அமையலான்னு சொல்றாங்க. கொஞ்சம் மனசுல அமைதியின்மை இருந்தாலும் அதை சமாளிக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்குமா? ஆமா, சமூகத்துல அவங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். புது வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கணும். குடும்ப வாழ்க்கையை பத்தி என்ன சொல்றாங்க? குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் தேவைப்படுமா. குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ராசிக்கு முதல் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதாம செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை பொறுமையா கையாளணும். சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தாமதமா நடக்கலாம். குழந்தைங்களால சின்ன கவலையும் வரலாம்னு இருக்கு. ஓஹோ, இருந்தாலும் மூத்தவங்களோட ஆதரவு கிடைக்கும். புதுசா ஏதாவது பொருள் வாங்குவாங்கன்னு இருக்கு. விட்டு கொடுத்து போறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்? தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குமா. ராகு பகவான் 8ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறதால புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். முதலீடுகள் செய்யும் போது கவனமா இருக்கணும். வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைச்சா அது நடக்கும். போட்டியாளர்கள் நிறைய வந்தாலும் அவங்கள சமாளிச்சு வெற்றி பெறுவாங்களாம். புது யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவாங்கன்னு சொல்றாங்க. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்குமாம். அயல் நாட்டு வர்த்தகத்துல லாபம் கிடைக்கும்னு இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு என்ன? வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமாம். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். புது பொறுப்புகளும் தேடி வருமாம். வெளிநாட்டுல வேலை செய்ய வாய்ப்புகளும் இருக்காம். சூப்பர். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு இருக்கு. வேலை பளு இருந்தாலும் சமாளிச்சு மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவாங்கன்னு சொல்றாங்க. பணியிடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு இருக்கு. நிதி நிலைமை எப்படி இருக்கும்? நிதி நிலைமை கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்குமா. குரு பகவான் முதல் வீட்டுல சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த பணவரவு தாமதமாகலாம். சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. புதுசா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். பழைய கடன்கள் அடைபடும் இருக்கு. ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க. குடும்பத்தோட நிதி நிலைமை மேம்பட கூடுதல் முயற்சி தேவைப்படுமாம். எதிர்பாராத செலவுகளும் வரக்கூடும். அதனால நிதி திட்டமிடல் ரொம்ப அவசியம்னு இருக்கு. ஆமாம், ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் செலுத்தி உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்றாங்க. மன அழுத்தத்துல இருந்து விடுபட யோகா, தியானம் எல்லாம் செய்யணும். சின்ன சின்ன உடல் நல குறைபாடுகள் வந்தா அலட்சியம் காட்டாம உடனே சிகிச்சை எடுத்துக்கணுமாம். கண்களிலும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்களிலும் கொஞ்சம் கவனம் தேவைன்னு இருக்கு. குழந்தைங்கள பத்தி என்ன சொல்றாங்க? குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குமாம். படிப்புல சிறந்து விளங்குவாங்க. கலைத்துறையில ஆர்வம் காட்டுவாங்கன்னு இருக்கு. அவங்களோட எதிர்காலத்துக்காக முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. கல்யாணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு இருக்கு. குழந்தைங்களால பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்னு இருக்கு. அவங்களோட திறமைகளை ஊக்குவிச்சு அவங்களோட அதிக நேரம் செலவிடுறது நல்லதுன்னு சொல்றாங்க. பயண வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? பயண வாய்ப்புகள் இந்த வருஷம் அதிகமா இருக்குமா. கேது பகவான் 2ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறதால ஆன்மீக பயணங்கள் போவாங்களாம். உறவினர்கள், நண்பர்களை சந்திக்கவும் வெளிப்பயணங்கள் மேற்கொள்வாங்க. தொழில் சம்பந்தமான பயணங்களும் லாபத்தை தரும்னு இருக்கு. பயணங்கள் புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும்னு இருக்கு. புது இடங்களை கண்டறிஞ்சு மகிழ்வாங்களாம். பயணங்கள்ல பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. கிரக பயிற்சிகள் பத்தி என்ன சொல்றாங்க? சனி பகவான் இந்த வருஷம் 9ஆம் வீட்டு, அதாவது பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வருமாம். அப்பா வழி உறவினர்களால லாபம் கிடைக்கும். ஆன்மீக வெளிநாட்டு பயணங்கள் லாபத்தை தரும். சமூகத்துல மதிப்பு உயரும்னு இருக்கு.
குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் முதல் வீட்ல சஞ்சரிக்கிறதால செலவுகள் அதிகரிக்க கூடும்னு சொல்றாங்க. ஆன்மீக வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவு செய்வாங்களாம். சில சமயம் தூக்கமின்மை வரலாம். ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க. ராகு பகவான் 8ஆம் வீட்டு அதாவது அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த நன்மைகளும் சவால்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபட வாய்ப்பிருக்கு. புது ஆராய்ச்சிகள்ல ஆர்வம் காட்டுவாங்க. திடீர் பணவரவும் கிடைக்கலாம். கவனமா செயல்படணும். கேது பகவான் 2ஆம் வீட்டு அதாவது தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால நிதி நிலைமையில ஏற்றம் இறக்கம் இருக்கும். பேச்சுல கவனம் தேவை. குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் அடைபடும்னு இருக்கு. சேமிப்புல கவனம் செலுத்தணும்னு இருக்கு. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும்னு இருக்கு. மொத்தத்துல கடகராசிக்காரங்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு ஒரு கலவையான ஆண்டா இருக்கும். புது வாய்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்க அவங்க தயாரா இருப்பாங்க. அவங்களோட உணர்ச்சி பூர்வமான இயல்பு அவங்களுக்கு உதவும். குடும்பத்திலையும் வேலையிடத்திலையும் பொறுமையா செயல்படணும். நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண முயற்சி செய்யணும். எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்னு சொல்றாங்க. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பலன்கள்லாம் பொதுவானவே மட்டும்தான். ஆமாங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பி வாழ்க வளமுடன்.